முன்னாடி பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா இளம் வயதுல மாரடைப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது 25% ஆட்களுக்கு தான் இளம் வயதுல மாரடைப்பு பார்ப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 100 ஹார்ட் அட்டாக் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 பேருக்கு பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இந்த 50 வயசுக்கு கீழே உள்ள ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படும் போது வந்து இது வந்து சொசைட்டில வந்து ஒரு முக்கிய குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கிறாங்க, சொசைட்டில உள்ளவங்க பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா சரியான உணவு முறை, ரெகுலரான எக்ஸசைஸ், ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் இல்லாம, ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் காரணம். ஸோ இப்போ உயிரிழப்புக்கு முக்கியமான காரணங்கள்ல 4 காரணம் சொன்னோம் அப்படின்னா அது முதன்மையான காரணம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம நிச்சயமா தடுக்க முடியும். இந்த ப்ரெஷரு, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ்டான ஒரு டயட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், இந்த மொபைல் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளத்தை வராம தடுக்கலாம். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கிறதுக்கு தான் இந்த உலக இருதய தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறோம். இதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இளம் வயதுல குறிப்பா மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சியா இதை பண்றோம்.